எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது, உறவினர் வீட்டுக்கு செல்கின்ற நேரத்தில் இருக்கலாம், வழியிலே யாரை பார்த்தாலும் முதலிலே நாம் கேட்கின்ற வார்த்தை, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நல்லா இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கிறோம். அடுத்து உடனே நாமும் கேட்போம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவங்களும் என்ன சொல்லுவாங்க? நல்லா இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும், நலமோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஏக்கமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் வாழ்கின்ற சமூகத்திலே ஒருவர் நலமோடு வாழ்ந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக மாறும். அதனால்தான் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க்கையில் எவ்வளவோ செல்வம், பட்டம், படிப்பு, புகழ் எல்லாம் இருந்தாலும் நம் உடல் பாதிக்கப்பட்டது என்றால், உள்ளம் பாதிக்கப்பட்டது என்றால் என்ன பயன்? மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை தான் அங்கே நிரம்பி இருக்கும் என்பது நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டிலே அரசாங்கம் கூட அந்த உடல் நலத்திற்கு, மருத்துவத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. எப்படி என்றால், ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் நோயாளிகள். கொஞ்சம் பேருக்கு கை சரியில்லாமல் இருக்கு, கொஞ்சம் பேருக்கு காலு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு முதுகு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு கண்ணு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு காது சரியில்லாமல் இருக்குது. ஒரு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அப்படி இருந்தா அந்த நாடு என்ன நிலமாகும்? பணக்கார நாடாக இருக்குமா? ஏழை நாடாக இருக்குமா? ஏழை நாடாகத்தான் இருக்கும், முன்னேற முடியாது. எனவேதான் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு அரசும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. உலக சுகாதார மையம் நிறுவனம், WHO என்று சொல்வார்கள் அல்லவா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, 1000 நபருக்கு, 1000 மக்கள் இருந்தால் ஒரு மருத்துவர் தேவை. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் கண்டிப்பாக தேவை என்று உலக சுகாதார நிறுவனம் WHO சொல்கிறது. ஆனால் நமது நாட்டிலே பார்த்தோம் என்றால், இந்திய அளவிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மருத்துவருக்கு 834 நோயாளிகள், மக்கள் இருக்கிறார்கள். அது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கணிப்பை விட அதிகமாகவே மருத்துவ சேவை இருக்கிறது நமது இந்திய அளவில் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த அரசு உலகத்தினுடைய மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு சுகாதாரம் முக்கியமானது, உடல்நலம் முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறது. இன்னும் நமது மாநிலம் தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மருத்துவருக்கு 253 பேஷியன்ஸ், நோயாளிகள். அப்படியாக என்றால் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கணிப்பை விட எவ்வளவோ அதிகமான வசதிகள், கட்டமைப்புகள் நமக்கு இருக்கிறது என்றால், அரசு நம் மக்கள் நல்ல சுகாதாரத்தோடு வாழ வேண்டும், நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. நோய்கள் வருகின்ற பொழுது பல கட்டுப்பாடுகள் விதிக்கின்றது. அண்மையிலே இந்த கொரோனா காலம் நம் அனைவருக்குமே அது உதாரணமாக இருக்கிறது. கொரோனா காலத்தில் எவ்வளவு கட்டுப்பாடுகள், முழு அடைப்பு, லாக்டவுன், ஹோம் குவாரண்டைன், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, கூட முடியாது, இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள், முன்னேற்பாடுகள். இது எல்லாம் எதற்கு என்றால், நாம் மகிழ்ச்சியோடு
உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பிணியற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அரசு முயற்சிக்கிறது. அப்படி என்றால் நம் ஆண்டவர், நம்மை படைத்த கடவுள் எவ்வளவு விரும்புவார்? என் மக்கள் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதானே விரும்புவார். அதுதானே இயல்பான ஒன்றாக இருக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, அதுதான். இன்னும் ஆராய்ச்சியுடைய முடிவுகள் என்ன சொல்லுகிறது என்றால், வேகமாக மாறி வருகின்ற நமது வாழ்க்கை முறை. இந்த நோய் வருகிறது என்றால் சிலது பரம்பரை நோயாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான விதத்திலே பார்க்கின்ற பொழுது வேகமாக மாறி வருகின்ற நமது வாழ்க்கை முறைகளை நாம் மாற்றி இருக்கிறோம். மாறுபட்ட உணவு முறை மாறி இருக்கிறது. இப்படி நம் உடலுக்கு ஒவ்வாத வாழ்க்கை முறை, உடலுக்கு ஒவ்வாத உணவு முறையை கொண்டு இருக்கின்ற பொழுது நோய்கள் வேகமாக பரவுகின்றன என்ற ஒரு உண்மையை பல ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம். கணினிமயமான வாழ்க்கை, செல்போன், இன்டர்நெட், ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், என்னெல்லாம் துரித உணவுகளை நாம் கையாளுகிறோமோ உண்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நோய்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையிலே மாற்றி அமைக்க வேண்டும். பிணி என்றால் என்ன? நோய்க்கு பல வார்த்தைகள், அப்படிதானே? பல வார்த்தைகள் இருக்கு. நோய் என்று சொல்லுவாங்க, பிணி என்று சொல்லுவாங்க, வியாதி என்று சொல்லுவாங்க. அந்த நோய் அல்லது பிணி என்றால் என்ன? ஒரு உயிரினம், நோய் என்பது மனிதருக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் வரும், பறவைகளுக்கும் வரும். நோய் அல்லது பிணி என்று சொல்கின்ற பொழுது ஒரு உயிரினம் எதிர்கொள்கின்ற அசௌகரியமான ஒரு சூழல், அசாதாரண ஒரு நிலை, உடலுக்கு ஒவ்வாத ஒரு நிலை, இதைதான் நாம் சொல்கிறோம் நோய் என்று சொல்கிறோம். இப்படி நோய் வருகின்ற நேரத்திலே நாம் எங்கே செல்கின்றோம்? மருத்துவரை தேடி செல்கின்றோம். பலவிதமான மருத்துவர்களை தேடி, சிறப்பு மருத்துவர்களை தேடி நாம் செல்கின்றோம். அப்படி செல்கின்ற நேரத்திலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தாரும். ஆண்டவர், எனது பிள்ளைக்கு சுகத்தை தாரும். எனது கணவருக்கு நல்ல ஒரு சுகத்தை தாரும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். உடலிலே ஏற்படுகின்ற அசௌகரியமான நிலை, உள்ளத்திலே மனதளவிலே ஏற்படுகின்ற அசாதாரண சூழ்நிலை, உடலளவிலும் உள்ளத்தளவிலும் நாம் அசாதாரணமான நிலையை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை. எவ்வளவுதான் செல்வம் நாம் சேமித்து வைத்தாலும் அது எல்லாம் செலவாகி கொண்டே இருக்கிறது. அதை ஒரு நிரந்தரமான ஒரு துன்ப நிலை என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே நல்ல யோசிப்பவர்கள், கடவுளை மறுப்பவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள். நான் ஒரு புத்தகத்திலே படித்தது, அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது யாரை தேடி செல்கிறீர்கள்? மருத்துவரை தேடி செல்கிறீர்கள், மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள். அப்படி மருத்துவமனைக்கு சென்று உங்களுடைய நோய் குணமாகிய உடனே நீங்கள் யாருக்கு நன்றி செல்கிறீர்கள்? கடவுளுக்கு. நோய் வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, டாக்டரை தேடி போறீங்க. ஆனால் நோய் குணமாகியதும் கோயிலுக்கு செல்கிறீர்கள், காணிக்கைகள் செலுத்துகிறீர்கள், கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க. இப்ப டாக்டர் செய்த வேலைக்கு நன்றி யாருக்கு சொல்லணும்? கடவுளுக்கு நாம் சொல்கிறோம். ஒரு குதர்க்கத்தனமான கேள்விகள் கேட்பவர்கள், கடவுளை மறுப்பவர்கள் எழுப்புகின்ற ஒரு கேள்வி, இணையத்தில் ஒரு கேள்வி அப்படி இருந்தது.
மருத்துவமனைக்கு சென்றீர்கள், டாக்டர் சிகிச்சை செய்து நோயை குணப்படுத்தினார். அப்ப நன்றி மட்டும் யாருக்கு? கடவுளுக்கா? இது எங்கன நிகழும் என்று கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதை வாசித்த உடனே நமக்கு எப்படி இருக்குது? ஓ, அதான் சரி போல இருக்கு, ஒரு தோணல் வருதா இல்லையா? ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒரு இறை நம்பிக்கையுடைய ஒரு சகோதரர் அந்த கேள்விக்கு ஒரு மறுபதிலை அனுப்பியிருந்தார். அதுதான் நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு பதிலாக இருந்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். எதுக்கு? இப்படி ஒரு நல்ல டாக்டரை எனக்கு கொடுத்தீரே, நல்ல ஒரு திறமையான டாக்டரை, மருத்துவரை எனக்கு கொடுத்தீரே, அறுவை சிகிச்சை செய்வதிலே ஒரு வல்லவரான மருத்துவரை எங்களுக்கு நீர் காண்பித்தீரே, அதற்காக நன்றி அப்பா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இப்போ புரிகிறதா? சில இந்த கடவுளுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் இப்படி உங்களையும் குழப்புவாங்க சில நேரத்தில். நமக்கு கடவுள் ஒரு நல்ல மருத்துவரை கொடுத்தார். அறுவை சிகிச்சை செய்வதிலே நிபுணரான ஒரு மருத்துவரை காட்டி இருக்கிறார். எவ்வளோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இந்த மருத்துவரை நீ போய் பார் என்று நம்மை தூண்டியது யார்? அதுதான் கடவுள். Praise the Lord. Praise the Lord. அந்த கடவுளுக்கு என் வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் பல இடத்திலே சொல்லியிருக்கிறார். மருத்துவர் யாருக்கு? நோய் உள்ளவருக்கு மருத்துவர் தேவை. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கூட மருத்துவர்களை, டாக்டர்ஸை எந்த அளவுக்கு அவர் மதித்திருக்கிறார், மதிப்பை கொடுத்திருக்கிறார். அதே மதிப்பு நமக்கும் இருக்கிறது. எனவேதான் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உடல் நலம், மனநலம், ஆன்மீக நலம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த உடல் நலத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு? எதற்கு ஜெபம் செய்ய வேண்டும்? ஏன் அப்படி போகணும்? மருத்துவமனைக்கு தானே போகணும் என்று பலர் நம்மிடம் கேட்கின்ற பொழுது அதற்கும் அறிஞர்கள், விவிலிய அறிஞர்கள் பதிலை நமக்கு தந்திருக்கிறார்கள். இறையியலாளர்கள் தந்திருக்கிறார்கள். எப்படி தந்திருக்கிறார்கள் என்றால், மருத்துவம் தேவை, அதையும் தாண்டி ஆன்மீகம் ஒருவருடைய நலமாக்குதலுக்கு, குணப்படுத்துதலுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படி என்றால், நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது, விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது, இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது நமது மனதிலே ஒரு தைரியம் இருக்கிறது. நமது மனதிலே ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறது, விசுவாசம் பிறக்கிறது. நான் தனிமையில் இல்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற மன வலிமை, மன தைரியம் நமக்கு இருக்கின்ற பொழுது, நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நம் மனதிற்குள்ளே ஒரு வகையான அமைதி பிறக்கிறது. அதை இன்னர் பீஸ் என்று சொல்கிறார்கள், மன அமைதி. இந்த மன அமைதி தான் குணப்படுத்துதலுக்கு, நலமாக்குதலுக்கு உதவி செய்கின்றது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் சொல்கிறார்கள், குணப்படுத்துதலுக்கு, நலமாக்குதலுக்கு ஆன்மீகம், நமது பக்தி முயற்சிகள், ஜெபங்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். நாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு, இணைந்து வாழ்வதற்கும் இது நமக்கு பயன்படுகிறது என்று பல வகையிலே சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உடல் நலம் பரவாயில்லை, மருத்துவ சிகிச்சை முடிகிறது. மனநலம் என்று ஒன்று இருக்கிறது, உள்ளம், மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தைரியத்தை யார் கொடுப்பது? மன ஆறுதலை யார் கொடுப்பது? நாம் ஆலயம் செல்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, நற்கருணைநாதருடைய முன்பு அமர்ந்து அப்படியே அவரை உற்று நோக்கி
மன்றாடுகின்ற பொழுது நம் மனதிலே ஒரு அமைதி பிறக்கிறது. அந்த அமைதி நம்பிக்கையை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை குணப்படுத்துதலுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லா பிணிகளையும் என்ன செய்வார்? தொட்டு குணப்படுத்துவார். அந்த ஆண்டவர் என்னிடம் இருக்கின்ற பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. என்ன நோய் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பல புதுமைகளை செய்தாரா இல்லையா? செய்தார். சென்ற இடங்களில் எல்லாம் பல்வேறு விதமான புதுமைகளை செய்தார், பல்வேறு விதமான அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விவிலிய அறிஞர்கள் 4 வகையாக அதனை பிரிக்கிறார்கள். 4 வகையில். ஒன்று, குணப்படுத்துதல். ஆண்டவர் இயேசுடைய அந்த பணிவாழ்வு போதனை பெரும்பான்மையாக இருந்தது. நற்செய்தியிலே, அந்த நற்செய்தி நூல்களிலே நிரம்பி வழிகிறது ஆண்டவர் இயேசுடைய அந்த குணப்படுத்துதல், ஹீலிங் என்று சொல்வார்கள். அது முதல் வகை புதுமையில் வருகிறது. இரண்டாவது, தீய ஆவிகளை விரட்டுதல். பேய் பிடித்தவர்களை என்று சொல்கிறார்கள், தீய ஆவிகளை விரட்டு. இரண்டாவது வகைப்படுத்துதல் தீய ஆவிகளை விரட்டுதல். மூன்றாவது, உயிர்ப்பித்தல். பல இடங்களிலே அவர் இறந்தவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், உயிர்ப்பித்தல். இன்னும் மூன்றாவது ஒரு வகையை சொல்கிறார்கள், இயற்கையை கட்டுப்படுத்துதல். இப்படி விவிலியத்திலே அறிஞர்கள் இந்த 4 வகையாக அவருடைய வாழ்நாளில் உள்ள எல்லா புதுமைகளையும், ஆண்டவர் இயேசுடைய புதுமைகளை வரிசைப்படுத்துகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இந்த 4 வகையை 3ஆக சுருக்கி இருக்கிறார்கள். இந்த எல்லா புதுமைகளிலும் முக்கிய பங்கு வகிப்பது குணப்படுத்துதல். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவர் யாரையெல்லாம் குணப்படுத்தினார் அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு செயலா இருக்கு. யாரையெல்லாம் குணப்படுத்தினார்? பார்வையற்றவர்கள், தொழுநோயாளர்கள், முடக்குவாதமுற்றவர்கள், சூம்பிய கை உடையவர்கள், காது கேட்காதவர்கள், நூற்றுவர் தலைவனுடைய வேலையாட்கள், இன்னும் ஏராளமான புதுமைகள். இந்த நோயில் இருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், அதை செய்திருக்கிறார் என்றால் அந்த அளவிற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமானது, உடல் நலமானது முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் தானே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலயம் சொல்கிறோம். காலையில் எழுந்தவுடனே என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, நல்ல உடல் சுகத்தை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும் என்று இந்த உடல் நலத்தை நாம் பேணி இருக்கின்றோம். இரண்டாவது, அவருடைய புதுமையை பார்க்கின்ற பொழுது தீய ஆவிகளை விரட்டுகின்ற பணி. தீய ஆவிகளை விரட்டுவது என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே 7 இடங்களிலே சொல்லப்படுகிறது தீய ஆவியை விரட்டுதல். முதல்ல மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 21 28 வரை உள்ள அந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது கானானிய பெண்ணினுடைய மகள், கானானிய பெண்ணினுடைய மகளுடைய உடம்பிலிருந்து அந்த தீய ஆவியை, பேயை விரட்டுகின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. இரண்டாவது, மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 22 27 வரை உள்ள பகுதியிலே இயேசுவும் பெயல்செபூலும், இயேசு தீயாவியை விரட்டுகின்ற பொழுது இவர் பெயல்செபூலை கொண்டுதான் தீயாவியை விரட்டுகிறார் என்று பல வகையிலே சொல்லுகிறார்கள். மூன்றாவது, மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பேய் பிடித்த சிறுவன், இயேசு பேய் பிடித்த அந்த சிறுவனை குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவது பார்க்கின்ற பொழுது கத்ரேன் பகுதியிலே பேய் பிடித்த இருவர், மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள அந்த
வசனங்களிலே இயேசு பேய் பிடித்த இருவரை குணப்படுத்துகின்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 32 அதில் பார்க்கின்ற பொழுது பேய் பிடித்த பேச்சிழந்த இருவர், கத்ரேனர் பகுதியில் பேய் பிடித்த இருவர். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 28 30. பேய் பிடித்த பேச்சிழந்த ஒருவர் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 32 34 வரை உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக மரிய மகதலேனா உடம்பிலிருந்து 7 பேய்களை அவர் விரட்டினார் என்று படிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே பொல்லாத ஆயு நின்று நோய்களில் நின்றும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலே மரியாவும் இருந்தார்கள். போதும். அது மரிய மகதலேனா உடம்பிலிருந்து 7 பேய்களை அவர் விரட்டி இருக்கிறார். இறுதியாக 7வது லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 31 32 வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி 13 31 32. நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இல்லை, லூக்கா 13 அந்நேரத்தில் போதும், இங்கிருந்து நீ போய்விடு, ஏரோது உன்னை கொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அவர் பயப்படவில்லை. அடுத்தது வாசிங்க. இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏரோது இயேசுவை என்ன செய்யறாங்க, இங்க இருந்து ஓடி தப்பிரு கொன்னு போடுவேன் அப்படின்னு சொன்ன போதும் இயேசு என்ன செய்தார்? இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டிட்டு தான். இப்போ நம்மகிட்ட ஒரு ஆள் வராங்கன்னு வச்சுங்க, ஒழுங்கு மாதிரியா உயிர் வேணுமென்னா ஓடிரு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? துண்டை காணும் துணியை காணுன்னு, எப்பா உங்கள் சகவாசம் எனக்கு வேண்டாம் என்று ஓடிடுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அப்படி இல்லை. அப்படி என்றால் எந்த அளவிற்கு அவர் நோயாளர்கள் மீது கரிசனை கொண்டு இருந்தார். என்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் அவர்களை குணமாக்குவேன் என்று அவர் அந்த அளவிற்கு ஒவ்வொருவர் மீதும் தாகம் கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே நமக்கு ஒரு டவுட் வரும். சொல்லுவாங்க, பேய் இருக்குதா? பேய் இருக்குதா? பேய் இருக்குதா? எங்க இருக்குது? ஆண்டவரை சோதிச்சது பேய், அருமையான பேய். அது ஆண்டவரை சோதிச்சது பேய், சாத்தான். இப்ப நம்ம கிட்ட சாத்தான் இருக்குதா? பேய் இருக்குதா? எங்க இருக்குது? ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதா? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேய் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த பேயை கண்டுபிடிக்கணுமே. இப்ப ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்ன இருக்குதா? பேய். அந்த பேயை விரட்டுவதுதான் இயேசுவின் பணி. அதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கிறோம். இந்த தீய ஆவிகள், தீய சக்திகள், தீய சிந்தனைகள் நம் உள்ளத்திலிருந்து நீங்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, பல நேரத்திலே நாம் இதனை விளையாட்டாக கூட எடுத்து விடுவோம். நான் ஒரு உண்மை சம்பவத்தை கூற விரும்புகிறேன். நான் இதற்கு முன்பு பணி செய்த இடத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒரு மனநிலை குன்றிய சகோதரிகள் இருக்கின்ற ஒரு இல்லத்திற்கு திருப்பலிக்கு செல்வோம், ஒவ்வொரு திங்கட்கிழமையும். அப்படி செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த சகோதரிகளை பார்த்தீர்கள் என்றால் நமக்கே மனது கஷ்டமாக இருக்கும். படித்தவர்கள், காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த ஒரு அம்மா, PhD ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாணவி, பெரிய பெரிய நிலையில் இருக்கிறவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக
தீய ஆவி ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அங்கே இருக்கிறார்கள். நமக்கே பரிதாபமாக இருக்கும். அவ்வளவு இங்கிலீஷில் பேசுவாங்க. என்னம்மா செய்கிறீங்க என்று கேட்குற நேரத்தில் PhD பண்ணிட்டு இங்கே எப்படி இருந்தீங்க? அங்கே நான் ஒரு பகுதியை பார்த்தேன். நம்ம திருப்பலியில் நற்செய்தி வாசிப்போம் பார்த்தீங்களா, அதில் எப்போ எல்லாம் இயேசு தீய ஆவிகளை அதட்டினார், பேய்களை விரட்டினார், தீய ஆவி இவரிடமிருந்து வெளியேறியது, பன்றி கூட்டத்தின் சென்று கடலிலே கலந்தது. இப்படிப்பட்ட அந்த செய்தி வருகின்ற பொழுது ஒரு மாற்றம். ஒரு நாள் நான் இயேசு இந்த தீய ஆவியை வெளிப்படுத்துகின்ற அந்த நற்செய்தி பகுதி அன்று வந்தது திருப்பலி. நான் அப்படியே பூசையில் வாசித்து கொண்டிருந்த நேரத்திலே இடையில் ஒரு என்று ஒரு சவுண்டு அங்கே இருந்த சகோதரியிடம் இருந்து. நான் பைபிளை பார்த்து அப்படி கீழே பைபிளை பார்த்து வாசித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு என்னடா எங்கேருந்து இந்த சவுண்டு வருது அப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே புரியவில்லை. அப்போ அந்த ஒரு சொன்னையில் ஒரு பிள்ளை அது PhD படிச்சுட்டு இருக்குன்னு எல்லோரும் நற்செய்தி வாசித்த நேரத்திலே எழுந்து நின்றார்கள். அந்த சகோதரி முழந்தாள் படிக்கிட்டு தான் இருந்தார்கள். இந்த சவுண்ட் எங்கேருந்து வந்துன்னா அந்த சகோதரியிடம் இருந்து. திருப்பலி முடிந்த உடனே சிஸ்டர்ஸ், அது நடத்துகின்ற சிஸ்டர்ஸ் என்னிடம் சொன்னார்கள். ஏன்னா நான் அப்படி பார்த்ததை அவர்கள் கவனித்தார்கள். ஃபாதர், அவர்கள் சொன்னது, ஃபாதர் இந்த பிள்ளைக்கு எப்போ எல்லாம் இந்த நற்செய்தி, எந்த ஃபாதர்ஸ் வந்தாலும் சரி, நற்செய்தியிலே இயேசு தீ ஆவியை விரட்டினார், பேய்களை ஓட்டினார், அசுத்தாவியை கண்டித்தார், இப்படிப்பட்ட இந்த நற்செய்தி பகுதி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த நேரத்திலே இந்த பிள்ளை இப்படி ஒரு சவுண்டை இடும், என்று ஒரு சவுண்டை இடும். அது எது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவிற்கு அந்த தீய ஆவியின் மீது சக்தியை, அதாவது அந்த ஆதிக்கத்தை செலுத்தி அதை வெளியேற்ற முயற்சிக்கின்றது என்பதை சொன்னார். அன்புக்கு இது நான் அதுவரை எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருந்தது. அதன் பின்பு நான் கவனிப்பேன். நான் ஒவ்வொரு நாளுமே திருப்பலிக்கு அந்த திங்கட்கிழமை செல்கின்ற பொழுது செல்வதற்கு முன்பு பார்ப்பேன், அன்றைய நற்செய்தியிலே ஏதாவது இப்படி தீய ஆவியை ஓட்டுகின்ற, பேயை ஓட்டுகின்ற ஒரு இறை வார்த்தை இருக்கிறதா என்று நான் கவனித்து கொண்டு சென்றிருக்கிறேன். அந்த அருட் சகோதரி கூறியது உண்மையாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறோம் அல்லவா, இயேசுவுடைய பெயரை கேட்டவுடனே பேய்கள் நடுநடுங்கியது. இயேசுவுடைய பெயரை கேட்டவுடனே. இதுதான் இயேசுவுடைய வல்லமை, இறை வார்த்தையுடைய வல்லமையாக இருக்கின்றது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிற நேரத்தில் எந்த நோய் வந்தாலும் அதை தாங்குகின்ற ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அது உடல் ரீதியாக என்ன ஒரு வேதனை வந்தாலும் அதை தாங்குகின்ற ஒரு சக்தி கிடைக்கிறது அல்லவா, அதுதான் கடவுளுடைய சித்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, இந்த தீய சக்திகள், மன வேதனை, உள்ள நோய்கள், இது இயேசுவுடைய வார்த்தையை போதும். இயேசுவின் பேராலே நான் உன்னை என்ன செய்கிறேன், கண்டித்துக் கொள்கிறேன். பேய் சொல்லி நேரத்தில் அது பிச்சு உதறிட்டு ஓடும். இது அனுபவ ரீதியாக நாம் பார்த்தது, நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இரண்டாவது, இன்னும் ஒரு நிகழ்வை நான் கூற முடியும். ஒரு நாள் நான் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆரோக்கிய மாதா ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அன்னைக்கு நவநாள் திருப்பலி, மாதத்தின் முதல் சனிக்கிழமை நற்கருணை ஆராதனை, நவநாள் நற்கருணை ஆராதனை. அன்றைய தினத்தில் அந்த நவநாள் முடிந்து
நற்கருணை ஆராதனை எல்லோரும் முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், சத்தமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், துதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு பாடல் பாடி எல்லோரையும் கண்களை மூடி நீங்கள் கரங்களை விரித்து அந்த நற்கருணைநாதரை பார்த்து மன்றாடுங்கள் என்று சொன்ன உடனே எல்லோரும் துதித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு சகோதரி அப்படியே மறிந்து கீழே விழுந்தார்கள். சத்தம் போடுகிறார்கள். எல்லோரும் பிடிப்பதற்காக சென்ற நேரத்திலே எட்டி உதைப்பது போன்றிருந்தது. நான் கூறினேன், நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள், ஜெபியுங்கள், இவருக்காக ஜெபியுங்கள் என்று. நான் சென்று தலையிலே ஒரு சிறு குருஸ்பிக்ஸ் என்று சொல்வார்கள், பாடுபட்ட சின்ன சுரூபம் இந்த பீடத்தில் வைத்திருப்போம் அல்லவா, அதை கொண்டு போய் எனக்கு ஒரு சிறிய ஒரு பயமும் இருந்தது. ஒருவேளை என்னை எட்டி உதைத்து விட்டால் கேவலம் இல்ல, என்ன சொல்லுவாங்க, ஃபாதரையே அந்த பொம்புல அந்த தீயாயு பிடித்தன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு சிறிய ஒரு தயக்கமும் இருந்தது. அந்த இந்த ஸ்டோலை அப்படியே தலையிலே வைத்து அதற்கு மேலே அந்த பாடுபட்ட அந்த சிலுவை பீடத்திலே சின்னதாக இருக்கும் வைத்து விட்டு கண்களை மூடி அப்படியே ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர், நான் 2 வார்த்தை தான் சொன்னேன். இந்த பைபிளில் இயேசு சொன்ன வார்த்தை, இவளை விட்டு வெளியேறு. ஆண்டவர் இயேசுவின் பெயரை நான் கட்டளையிடுகிறேன், ஆண்டவர் இயேசுவின் பேரில் கட்டளையிடுகிறேன், ஆண்டவரின் சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லோரும் ஜெபித்து கொண்டார். திடீரென்று அப்படியே என் கையை பற்றி பிடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கு இது போன்ற நிகழ்வுகள் தேவை. பிரைஸ் தி லார்ட். அதற்கு பின்பு அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷமா இருந்து, ஃபாதர், அது வெளிப்பட்டது. வெளிப்படாமல் அவர்களுக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டே இருந்தது, தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் இந்த நற்கருணை ஆராதனையை நாம் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஃபாதர், அன்னைக்கு நீங்கள் ஜபிச்சிங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டோல் வச்சுட்டு அந்த பாடுபட்ட அந்த குரூசிஃபிக்ஸை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன். இல்லைன்னா வீட்டில் இருந்தாலும் ஏதோ சம்திங் என்னை போட்டு துன்புறுத்துவது போல இருக்குது. நான் சொன்னேன், தொடர்ந்து வாங்க, இறை வார்த்தையை தியானிங்க, தொடர்ந்து வாங்க, பார்ப்போம், நீயா நானா சாத்தானா, நீயானா ஆண்டவர் இயேசுவா சாத்தானா பார்ப்போம், நீயா நானா சாத்தானான்னு பார்ப்போம். யாரு ஜெயிக்கிறது? ஆண்டவர் இயேசு ஜெயிப்பாரா, சாத்தான் ஜெயிக்குமா? யார் ஜெயிப்பாங்க? இயேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுவரை அன்புக்குரியவர்களே, எனக்கும் இந்த சொல்லுவாங்கல்ல, பேய் பிடிச்சிருக்கு, நானே சொல்லுவேன் சில நேரத்தில், என்ன பேய், நம்ம தான் பேய். எங்கே இதெல்லாம் பேய் இல்லை, பயம், பேடி. பேய் இல்லை, பேடிக்கிறது நீங்க அப்படின்னு. ஆனால் இந்த 2 நிகழ்வுகளை பார்த்த பின்புதான் தெரிகிறது, இந்த வல்லமை, தீய ஆவியினுடைய வல்லமை என்பது சிலருக்கு இருக்கிறது. அந்த தீய ஆவியை கூட விரட்டுகின்ற சக்தி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அந்த சிலுவையை பார்த்த உடனே நடுங்குகிறது பார்த்தீர்களா? இந்த 2மே நாம் பார்த்த அனுபவம். ஒன்று, அந்த இறை வார்த்தை, பேயை விரட்டினார் ஆண்டவர் இயேசு என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் ரியாக்ஷன் வருது. நம்ம சொல்லும் பார்த்தீங்களா, சிலவருக்கு ஏதாவது பிடிக்காத ஒரு வார்த்தையை பேசிட்டே இருந்தேன்னா 2 பேர்கிட்ட பேசிட்டே இருப்போம், அந்த ரியாக்ஷன் வரணும்னா என்ன செய்ய? உடனே அதான் எதிர்ப்பு குரல். அப்படிதான் இந்த பேய் தீயாவி கொடுத்த எதிர்ப்பு குரல், சுசு. இந்த சகோதரியிடமிருந்து என்ன நடந்தது? இயேசுவுடைய அந்த பாடுபட்ட அந்த சிலுவையில் தூங்கிய அந்த சிறிய குரூசிஃபிக்ஷன்,
அதை பார்த்த உடனே பேய்கள் நடுநடுங்கி ஓடுகிறது. இன்னும் பலவிதமான துன்பங்கள், சோதனைகள், மன கவலையிலே நாம் இருப்போம். எல்லா பேய்களையும் என்ன செய்யும்? துரத்துகின்ற சக்தி யாருக்கு இருக்குது? இயேசுவுக்கு இருக்கிறது. ஓகேயா? அப்ப எல்லாரும் எந்திரிச்சு, யாரு? தாவீதை போல என்ன செய்யணுமா? நடனம் ஆடி. தாவீது எப்படி ஜெயிச்சாரு? நடனம் ஆடி, என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நடனம் ஆடணும்னா அப்படியே பக்கத்துல உள்ள கையை பிடிங்க, பிடிச்சிட்டு அப்படியே தாவீதை போல பக்கத்துல மாறி மாறி சத்தமா நடனம்னா மகிழ்ச்சியா, என்ன கைகளை இந்த சைடு, இந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம். தாவீதை போல நடனமாடி கைகளை தட்டி பாடுங்க. சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். சத்தமா ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அமர்வோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் டோண்டோரி, கவலை படமாட்டேன். என் அப்பா என்னை என்னைக்கு கூப்பிடுறாரோ நான் என்ன செய்வேன்? போவேன். ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் ரெடி. ஆர் யூ ரெடி? ரெடி. நானும் ரெடி, நீங்களும் ரெடி, நாம் எல்லோரும் ரெடி. ரெடி. எதுக்கு பயப்படணும்? பயப்படவே கூடாது. நம்பிக்கையோடு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரிடம் கேட்போம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது புதுமை. முதல்ல உள்ளது உடல் நோயினால் குணப்படுத்துதல், உள்ள நோய், மனநோய். மூன்றாவது இயேசு செய்த அந்த புதுமை என்பது வாழ்வு கொடுத்தல், இறந்தோரை உயிர்த்தெழ செய்தல். அதில் விவிலியத்திலே ஒரு 3 இடத்திலே அந்த பகுதி நமக்கு வருகிறது. இந்த நயின் ஒரு இளைஞன், இறந்த லாசரை உயிர்ப்பித்தல்,
இது நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தி, வாழ்வு இழந்து இருக்கின்ற நேரத்திலே அவர் நமக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். பல சூழலிலே உடனே நாம் குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. லாசரு உயிர் தெழுந்தாரு, அதுக்கப்புறம் அவர் இறக்கவே இல்லையா? பாருங்க, அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தான். நான் இவ்வளோ நாள் இதை நான் யோசிக்கலையே, இவ்வளோ நாள் இதை நான் யோசிக்கலையே, எனக்கு ஞாபகம் ஊட்டிட்டாரு. ஆமா, இயேசு உயிர்த்தெழ செய்தாருன்னு அவர் அதுக்கப்புறம் இறந்தாரா? டவுட்டு தான் இல்லை? இது ஒரு அடையாளம், கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துதல். வாழ்வு இழந்தவர்களுக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவர். ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைப்பவர்கள், யோவான் நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது அல்லவா, என் மீது நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் உயிர் வாழ்வான். நிலையான வாழ்வு ஆண்டவர் இயேசு தருகின்ற நிலையான வாழ்விற்கு ஒரு சாட்சியாக அவர் செய்தார். அதே வாழ்வு, நிலை வாழ்வு நமக்கும் கிடைக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே இயேசு உயிர்த்தெழ செய்தது ஒரு மாட்சி, கடவுளுடைய மாட்சியின் வெளிப்பாடு, வெளிப்படுத்துதல். அது விவிலியத்திலே நமக்கு 3 இடங்களிலே சுட்டி காட்டப்படுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த குணப்படுத்துதலுக்கு என்ன முறையை கையாண்டார்? இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்கூல்ல பாடம் நடத்துவாங்க, இல்லை லெசன் எடுக்கிற நேரத்தில் கேட்பாங்க, நீங்க என்ன மெத்தட் பயன்படுத்திருக்கீங்க, என்ன மெத்தட் பயன்படுத்திருக்கீங்க? ஒவ்வொரு மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் இயேசு இந்த புதுமைகளை எல்லாம் செய்தார்ல, குணப்படுத்தினார்ல, அப்பொழுது அவர் என்ன முறையை கையாண்டார், என்ன வைத்தியம் கொடுத்தார்? 3 வகையில் அதை வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று, அன்பு அம்மா சொன்னது போன்று வார்த்தைகளை கூறி, நீ விரும்புகிறாயா, நீ நம்புகிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது. ஒரு இடத்திலே அந்த குணப்படுத்த வந்தவர் சொல்வார் ஆண்டவரிடம், ஆண்டவரே, நீர் விரும்பினால் நான் நலம் அடைவேன். யார் விரும்பினால்? நீர் விரும்பினால் நான் நலம் அடைவேன். உடனே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவார்? நான் விரும்புகிறேன், நீ நலமாகு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரும் நலமோடு வாழ்வதை அவர் விரும்புகிறார். எனவேதான் சொல்கிறார், நான் விரும்புகிறேன், நலம் அடைவாய், நான் விரும்புகிறேன் என்று வார்த்தைகளை கூறி பல குணப்படுத்துகின்ற நிகழ்வுகளை ஆண்டவர் இயேசு செய்தது விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, சில பொருட்கள் வைத்தியம். நம்ம இந்த நாட்டு வைத்தியத்தில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அப்படியே அந்த பச்சிலை எடுக்கணும், தேய்க்கணும், பிழியணும், அதை அப்படியே தேய்க்கணும். அதே போன்று ஆண்டவர் இயேசு ஒரு தடவை ஒரு வைத்தியம் செய்வார். என்ன வைத்தியம் அது? சேற்றை குழைத்து அதை எடுத்து என்ன செய்றாரு? பூசி குணப்படுத்துகிறார். வார்த்தையினாலும் குணப்படுத்துகிறார். சில பொருட்கள், மெட்டீரியல்ஸ் என்று சொல்வார்கள், அந்த உபகரணங்கள், அதை பயன்படுத்தியும் குணப்படுத்துகிறார். மூன்றாவது, அதுதான் முக்கியமானது அன்புக்குரியவர்களே, கைகளை வைத்து தொட்டு ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். இன்று உங்களையும் என்னையும் உங்களையும் அதே ஆண்டவர் அவருடைய அற்புத கரத்தால் தொட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியா கை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். உங்களையும் என்னையும் அதே அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதிப்பார். விவிலியத்திலே உதாரணம் இருக்கிறது. லூக்கா நற்செய்தி ஒரு ஆள் வாசிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசித்தா யாருக்குமே கேட்கல. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 40வது வசனம்.
கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே ஒரு ஆள் பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். போதும். அதாவது கதிரவன் மறையும் நேரத்திலே, அடுத்தது எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தவர்களை அவரிடம் கொண்டு வந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. நாம் அப்படிதான் இருக்கிறோம். எந்த வகையிலாவது நாம் ஏதோ ஒரு நோயில தான் இருக்கிறோம். இப்படிதான் ஒரு தடவை ஒரு நோயாளி டாக்டரை பார்க்க போனாரு. யாரை பார்க்க போனாரு? டாக்டரை பார்க்க போனாரு. அப்ப டாக்டர் கேட்கிறாரு, தம்பி எப்படி இருக்கிறீங்க, உட்காருங்க. உடனே அவர் சொன்னாரு, டாக்டர் எனக்கு உட்கார முடியாது, மூலவியாதி, பைல்ஸ். ஐயோ, அப்ப நில்லுங்க டாக்டர், நிக்க முடியல, காலில் ஆணி குத்துது. சரி கையை தூக்குங்க. ஐயோ கை சுளுக்கி பிடிச்சிருக்கு, கை என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. வாயை காட்டுங்க டாக்டர், பல்வலி, வாய் துறக்க முடியல. என்ன சாப்பிட்டீங்க டாக்டர்? அல்சர், ஒண்ணுமே சாப்பிட முடியுது. என்னடா ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜே உள்ள இருக்குதே. இது நகைச்சுவைக்காக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவருடைய உடலும் அப்படிதான் இருக்குது. கையை தூக்க முடியல, கை வலிக்குது. நடக்க முடியல, கால் வலிக்குது. உட்கார முடியல, இடுப்பு வலிக்குது. படுக்க முடியல, முதுகு வலிக்குது. அப்புறம் என்ன செய்யல, தலை வலிக்குது. நடக்க முடிய தலை வலிக்குது. என்னெல்லாம் சாப்பிட முடியல, வயிற்று வலிக்குது. இந்த வலியெல்லாம் தாங்குவேன். வீட்டில் இந்த பிள்ளைகள் தொல்லை அது தாங்க முடியல. வீட்டில் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுற தொல்லை அது தாங்க முடியல. ஒரு பக்கம் உடல் வேதனை, இன்னொரு பக்கம் மனவேதனை. எங்க தான் நான் போவேன்? இப்படி பட்ட ஒரு சூழல் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது. இயேசுவிடம் அப்படிப்பட்ட மக்களை தான் என்ன செய்தாங்க, கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. தங்களிடையே கூட்டி வந்தார். அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? அதுதான் முக்கியமானது. அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணப்படுத்தினார். Praise the Lord. Praise the Lord. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பிணியோடு வந்தார்கள். ஒருவருக்கு மனவேதனை, ஒருவருக்கு கை வேதனை, ஒருத்தருக்கு கால் வேதனை, இன்னொருத்தருக்கு தலைவேதனை, இன்னொருத்தருக்கு இடுப்பு வேதனை, இன்னொருத்தருக்கு வயிற்று வேதனை, இன்னொருத்தருக்கு இந்த நம்ம வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் மனவேதனை, காற்று உடைஞ்சு போச்சு ஃபாதர், மனவேதனை. இப்படி பல்வேறு விதமான வேதனையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரு? கைகளை வைத்து தொட்டு ஆசீர்வதித்தார். இன்று நாம் எவ்வளோ வேதனையில் வந்தாலும் நினைத்து பார்ப்போம். என்ன வேதனையா இருக்கலாம்? மனவேதனையா இருக்கலாம், ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழல், கை வேதனை, கால் வேதனை, வயிற்று வேதனை, தலை வேதனை, இன்னும் பலவிதமான நோய்கள் இருக்கும். இதயத்தில் உடைய வேதனை, கிட்னி ஃபெயிலியர், லங்ஸு, இப்படி பல்வேறு விதமான நோய்களினால் நாம் வந்திருப்போம். பல்வேறு விதமான வேதனையில் வந்திருப்போம். நாம் யார் தேடி வந்திருக்கிறோம்? இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். விவிலியம் தான் சொல்லுகிறது. மாலை நேரத்திலே எல்லோரும் இயேசுவை தேடி வந்தார்கள். நாமும் ஏறக்குறைய மதிய நேரம் ஆகிவிட்டது, இயேசுவை தேடி வந்திருக்கின்றோம். இயேசப்பா தொட்டு ஆசீர்வதியும், இயேசப்பா தொட்டு ஆசீர்வதியும். அன்று பல்வேறு விதமான பிணிகளோடு வந்த மக்களை நீ தொட்டு ஆசீர்வதித்திரப்பா, என்னையும் தொட்டு ஆசீர்வதியும். இந்த நேரத்திலே நாம் ஒரு பாடல், தொடும் என் கண்களை என்று ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி பாடுகின்ற நேரத்திலே நம் கண்களை மூடி எந்த இடம் அந்த ஒரு வார்த்தை வரும், அப்படியே நாம் நம்முடைய கைகளால் அந்த இடத்தை தொட்டு
ஆண்டவர் இயேசு என்னை தொடுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நீ இருந்து பாடினாலும் சரி, எழுந்து நின்று பாடினாலும் சரி, எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். அந்த வார்த்தைக்கு ஏற்ப கண்களை தொடுங்கள். உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டும். கண்களை தொடுங்கள். தொடும் என் கண்களை உம்மை நான். கண்ணில் வலி இருந்தால், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காது வேதனை, காது வலி, உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே, உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே இயேசுவே, என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் மனதினையே. எல்லோரும் இதயத்தை மனதினை தொடுவோம். பலவிதமான மனக்காயங்கள், உள்மன காயங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் ஆண்டவரே இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் குணமாகுமே. எல்லா நோய்களையும் நினைத்து பார்ப்போம். நம் உடலிலே எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ, எங்கெல்லாம் வேதனை இருக்கிறதோ, எங்கெல்லாம் நாம் அசாதாரண ஒரு சூழலை நினைக்கிறோமோ, இந்த நேரத்திலே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்ற நம் ஆண்டவர் உடல் நோய்கள் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பார். நமது குடும்பத்திலே இருப்பவர்கள் எல்லோரையும் நாம் உடல் நோய்கள் தீர வேண்டுமே. அனைவரும் அமருவோம். அன்பு ஆண்டவர், உங்களையும் என்னையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவருடைய பணி வாழ்விலே அந்த 3 ஆண்டுகளிலே அவர் செய்த புதுமைகளிலே ஏராளமானது விபிலியம் முழுவதும் நிரம்பி வழிகின்றது. அவர் குணப்படுத்தினார், எல்லோரையும் குணப்படுத்தினார். அவரை தேடி வந்தவர்கள் சிலரை அவர் தேடி சென்றார்.
யார் யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எல்லோரையும் அவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் இயேசு தான் மட்டும் இந்த பணியை செய்துவிட்டு அவர் ஓய்வெடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு சுயநலவாதியாக இருக்கவில்லை. நம்ம நாட்டிலே, அதுவும் தமிழ்நாட்டிலே பல சித்த மருத்துவம் எல்லாம் உண்டு தெரியுமா? நாட்டு வைத்தியம் என்று சொல்வார்கள், நாட்டு வைத்தியர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு வைத்தியருக்கு ஒரு வைத்தியம் தெரிகிறது என்றால் அதை யாருக்காவது சொல்லிக் கொடுப்பாங்களா? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தனக்கு மட்டும் வச்சிட்டு இருப்பாங்க. அதனால எவ்வளவோ மருத்துவ கலைகள், நாட்டு வைத்தியங்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கின்றன, அழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உலகம் முடியும் வரை ஆண்டவர் இயேசு செய்த அதே பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நம்பினார். விவிலியத்திலே மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 8வது வசனம், ஒரு ஆள் வாசியுங்கள், எல்லோருக்கும் கேட்கும்படியாக. நலம் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள், உயிர் பெற்று எழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரிகிறதா? ஆண்டவர் இயேசு 12 சீடர்களை ஏற்படுத்தி அந்த சீடருக்கு அவர் கொடுத்த அதிகாரம், அவர் கொடுத்த அறிவுரை. இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க? நான் மட்டும் பெயர் எடுத்தால் போதும் என்று இருக்கின்ற அந்த சூழலிலே ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? அவருக்கு தெரியும், காட்டி கொடுக்கப்பட போகிறார். இவர் புதுமை செய்தவர்கள் எல்லாம் அவரை சிலுவையில் அறைவார்கள், சாட்டையால் அடிப்பார்கள், காரி துப்புவார்கள், இப்படி எல்லாம் செய்வார்கள் என்று தெரிந்தால் நாம இருந்த என்ன செய்வோம்? மோகனே, ஒரு சீக்ரெட் கூட உனக்கு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், ஒண்ணு கூட நான் சொல்ல மாட்டேன். குடும்பத்தில் கூட பார்ப்போம், ஒரு கீழ்ப்படியாத பையன் இருந்தா அப்பா என்ன சொல்லுவாரு? ஒழுங்கா நீ இருக்கலன்னா என்ன செய்வேன்? நான் சம்பாதிச்சத நானே வித்து சாப்பிடுவேன், நான் சம்பாதிச்சத நானே வித்து சாப்பிடு. நீ என்ன செய்? தெருவா பிச்சை எடுப்போம், சொல்றோமா இல்லையா? அப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இதெல்லாம் தனக்கு நடைபெறும் என்று தெரிந்தும் இந்த உலகத்தின் மீது, நம்மீது எந்த அளவிற்கு அவர் அக்கறை கொண்டிருந்தார் என்றால், தனது அதிகாரத்தை முழுவதுமாக சீடர்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, இயேசுடைய அந்த பணி குணப்படுத்துதலை நாம் 3ஆக என்ன செய்யலாம்? வரையறுக்கலாம். குணப்படுத்துதல், பேய்களை ஓட்டுதல், உயிர்ப்பித்தல். இயேசு எதையாவது கட் பண்ணாரா? இல்லை. முழு அதிகாரத்தையும் தனது சீடர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து என்ன செய்கிறார்? இதில் நீங்க என்ன செய்யுங்க? நீங்களும் போங்க, யார் யாரெல்லாம் நலம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் குணமாக்குங்க. பேய் பிடித்தவர்கள், தீயாவி பிடித்தவர்கள் யார் யார் இருக்கிறாங்களோ அந்த பேய்களை விரட்டுங்கள், இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாரு, கொடையாக பெற்றீர்கள், கொடையாக கொடுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மருத்துவத்துக்கும் இயேசுடைய மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம். இலவச மெடிசன்.
இலவச மெடிசன். அவர் கண் பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுத்தார். இப்ப அப்படி ஒரு ஆபரேஷன் செய்து பார்வை கொடுக்கணும்னா எத்தனை லட்சம் ஆகும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சூம்பிய கை உடையவரை நலமாக்கினார், எத்தனை லட்சம். முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தினார். இரத்தப்போக்கு உள்ள அந்த பெண்மணியை குணப்படுத்தினார். காது கேட்காதவரை குணப்படுத்தினார், கேட்க வைத்தார். இது எல்லாவற்றையும் என்ன செய்தார்? ஃப்ரீ, நோ மணி. அவர் மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எல்லாம் ஒரு செய்தி நடைபெற வேண்டும், ஒரு வேலை நடக்கணும்னா யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணும்? யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணும்? ஈவன் அரசாங்க மருத்துவமனையில் கூட நடைபெறுகிறது. டாக்டரை பார்க்கணும்னா யாருக்கு காசு கொடுக்கணும்? கரெக்டாக சொல்கிறாங்க, கம்பவுண்டருக்கு காசு. எத்தனை நாள் கொடுத்தீங்க? டாக்டரை பார்க்கணும்னா பைசா யாருக்கு கொடுக்கணும்? கம்பவுண்டருக்கு கொடுக்கணும். இருக்கு. ஆனால் இயேசு சீடரை பார்த்து என்ன சொல்றாரு? மோனிகளா, ஒண்ணுமே நீங்க என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்க கொடையா பெற்றீர்கள், நீங்கள் கொடையாக பெற்றீர்கள். எனவே நீங்க என்ன செய்யணும்? கொடையாகவே வழங்குங்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று எல்லோருக்கும் அவர் குணப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த திருத்தூதர்கள் வழியாக தொடர்ந்த அந்த செய்தி தான், அந்த செயல்தான் இன்றும் திருச்சபை வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தனது திருத்தூதர்களுக்கு தனக்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம், பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரம், குணப்படுத்துகின்ற அதிகாரம், எல்லாவற்றையும் கொடுத்து என் பெயரால் நீங்கள் செய்யுங்கள், எல்லா மக்களுக்கும் செய்யுங்கள் என்று கூறிய அந்த அறிவுரையை அடிப்படையிலே தான் இன்று திருச்சபையிலே இப்படி தியான இல்லங்கள் ஒவ்வொரு இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குருக்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். நற்கருணை ஆராதனை நேரத்திலே நடக்கின்ற புதுமைகள், இது ஆண்டவர் இயேசு நமது திருச்சபைக்கு திருத்தூதர்கள் வழியாக அவர் கொடுத்த அந்த பணி. அந்த பணியை திருச்சபை செய்கிறது. திருச்சபையின் மக்கள் நாம் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் மீண்டுமாக செல்கின்ற நேரத்திலே ஆண்டவர் இயேசுடைய பார்வை ஒரு புதிய பார்வையை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே நாம் மனம் உடைந்து சொல்கின்ற ஒரு சொல் என்ன தெரியுமா? என்ன சொல்கிறோம்? நம்முடைய வீட்டில் நமது பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோய், ஒரு கொடிய நோய் வந்து விட்டது. அந்த நேரத்தில் நாம் அழுது விட்டு என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு குழந்தைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பேர பிள்ளைக்கு, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு மனவேதனையில் இருப்போம், ஒரு துக்கத்தில் இருப்போம். ஆண்டவரே, நான் பாவியா? என் குடும்பம் பாவம் செய்த குடும்பமா? இதிலிருந்து மீட்பே இல்லையா என்று அந்த வேதனையில இருப்போம். இன்னும் ஒரு சாரார் சொல்லுவாங்க, பாத்தியா, அவனுக்கு தாத்தாயார் காலத்தில் செய்த பாவம் என்ன சதி இப்ப பேரப்பிள்ளைக்கு வருது. இவ்வளோ ஒரு வேதனை, நோயோடு மிச்சமான ஒரு வேதனை அல்லவா? எவ்வளவு சகோதர சகோதரிகள் இதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் இயேசு ஒரு அருமருந்தை தருகிறார். என்ன செய்கிறார்? யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 1 to 3 வரை உள்ள வசனத்திலே பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு வரும்.
அப்படிதானே? ஆமா. பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. அதுல என்ன சொல்லுவாங்க? இயேசு சென்று கொண்டிருக்கும் போது அதுல பார்வை கிடைத்த பிறகு அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, இவர் செய்த பாவமா இவருடைய பெற்றோர் செய்த பாவமா? பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட கேள்வி இது! யாரு கேட்டது? இயேசுவுடைய சீடர்கள், அந்த மக்கள். இவர் செய்த பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா? எப்படி இருக்கும் கேட்கிற நேரம் இருக்குமா? மனசு எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். இவன் செய்த பாவமும் இல்லை, பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. எனவே யாராவது சொன்னாங்கன்னா தூக்கி அப்படி சீ, நீ என்ன சொல்றது? நீ என்ன படைச்ச கடவுளா நீ? உன் பேச்ச நான் கேட்கிறது? என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் இயேசு சொல்லி இருக்கிறார், நான் செய்த பாவமும் இல்லை, என் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரியே, தயவு செய்து இனிமேல் இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்காதீர்கள். வெந்த பொன்னிலே வேல் பாய்ச்சுவது போன்று இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதீர்கள். ஒரு சிறிய உடலிலே நோய் பிணி வந்த உடனே, ஆண்டவரே நான் பாவம் செய்தனா? என் பாவமா? என் பிள்ளை செய்த பாவமா? என் புருஷன் செய்த பாவமா? என் தாத்தா பாட்டி செய்த பாவமா என்று நீங்கள் மனம் வேதனை அடையாதீர்கள். அது இன்னும் உங்களுடைய உடல் பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தும். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், இது ஓம் பாவம் இல்லை, ஓ பெற்றோர் செய்த பாவம் இல்லை, மாறாக கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் துன்புறுவது உமக்கு சித்தமானால் நான் தயார். ஓகேயா? நான் துன்புறுவது உமக்கு சித்தமானால் நான் ரெடி. ஆனால் ப்ளீஸ் என்ன செய்யுங்க? அந்த ஒரு தைரியத்தை கொடுங்க. என்ன வேதனை வந்தாலும் அதை தாங்க வேண்டிய ஒரு மன தைரியத்தை தாருங்கள். அதுதான் நம் ஆண்டவரிடம் கேட்பது. எனவே மனவேதனையில் இருக்கின்ற நேரத்திலே, உடல் வேதனையில் இருக்கின்ற நேரத்திலே நமக்கு ஆண்டவர் இந்த ஆறுதலான வார்த்தையை தருகிறார். மருத்துவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள்? we treat, God heals. நாங்கள் சிகிச்சை கொடுக்கிறோம், குணப்படுத்துவது கடவுள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மருத்துவத்துறையிலே பல பட்டங்கள் பெற்றவர்கள், வல்லுநர்கள், மருத்துவ நிபுணர்கள் சொல்வது இதுதான். நாங்கள் சிகிச்சை கொடுக்கிறோம், ஆனால் குணப்படுத்துவது நாங்கள் அல்ல, குணப்படுத்துவது கடவுள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு ஆண்டவரிடம் நாம் இருக்க வேண்டும். பார்வை அற்றதுக்கு நான் காரணமா? இல்லை. நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த பச்சை குழந்தை என்ன பாவம் செய்து? யாரும் பாவம் செய்யவில்லை. நாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய மாட்சி என்ன செய்கிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. அதற்காகவே இது நடைபெறுகிறது. உடல் நோய், உள்ள நோய், ஆன்மீகம். அதைத்தான் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அறிஞர்களின் கூற்றுப்படி இந்த மருத்துவம், ஹெல்த், ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையிலே தளர்ச்சி ஏற்படுகிறது. நான் 2 உதாரணத்தை நீங்கள் கூட சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அரசு வேலை செய்தவர்கள், 2 பிள்ளைகள், கணவன் மனைவி நன்றாக வாழ்ந்தார்கள். நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு செல்வார்கள், திருப்பலிக்கு போவார்கள், எல்லா செயல்களையும் செய்வார்கள். யாருக்கும் எந்த தொந்தரவும் என்ன செய்ய மாட்டாங்க,
எந்த தொந்தரவுமே செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு கேன்சர் என்ற ஒரு நோய் வந்தது. கேன்சர் என்ற நோய் வந்தது. நல்லா சிகிச்சை கொடுத்தார்கள். எல்லா சிகிச்சையும் எப்படியெல்லாம் சிகிச்சை கொடுக்க முடியுமோ எல்லா சிகிச்சையும் கொடுத்தார்கள். அரசு வேலை கிடைத்தவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்பு அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த கணவர் எங்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளவுக்கு அவங்க கூட இருந்து, அந்த மனைவி பக்கத்தில் இருந்து அவ்வளவு. கடைசியில் என்னாச்சு, இறந்துட்டாங்க. அவர் இறந்த உடனே இவருக்கு கோபம். வீட்டில் வந்து இயேசு போட்டாயெல்லாம் அடித்து உடைச்சாச்சு. இயேசு போட்டாயெல்லாம் அடித்து உடைச்சாச்சு. இனிமேல் அவருடைய இந்த கல்லறை பால்காய்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, கல்லறை, எந்த ஃபாதரும் வர வேண்டாம். கல்லறை என்ன செய்யண்டாம், மந்திரிக்க வேண்டாம். கல்லறையும் மந்திரிக்க வேண்டாம், எந்த ஃபாதரும் வேண்டாம், எந்த ஜபமும் வேண்டாம். யாரும் இங்கே வரக்கூடாது. ஒரு திருப்பலி ஒன்றும் ஒப்பு கொடுக்க வேண்டாம் என்று அவர் இன்று அப்படி தெரிகிறார். அன்புக்குரியவர்களே, சிலரை நாம் திருத்தலாம், சிலர் அவர்களாக திருந்த வேண்டும். ஒன்று மட்டும், கடவுள் அவருக்கு அந்த ஒரு அரசு வேலையை கொடுத்தார் அல்லவா, இத்தனை வருடங்கள் பாதுகாத்தார் அல்லவா, நல்ல பிள்ளைகளை கொடுத்தார் அல்லவா. அவர்கள் வாழ்கின்ற நேரத்தில் எவ்வளவு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள், நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளை என் கணவரையும் காப்பாற்றுங்கள் என்றுதானே அவர்கள் ஜெபித்தார்கள். அவருடைய ஆன்மா என்ன பாடுபடும், என்ன பாடுபடும். நாம் என்ன செய்திருக்க வேண்டும், நல்ல முறையிலே அவர்களுக்கு ஜெபம் செய்து மந்திரித்து, ஆண்டவரே, என்னுடைய தாய் அல்லது மனைவி இங்கே படியின் இந்த வேதனையை விட உம்மிடம் வந்து இளைப்பாரி எப்படி இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தாங்களோ அதே போல அதை விட மேலாக விண்ணுலகில் இருந்து எங்கள் குடும்பத்துக்காக உங்கள்கிட்ட ஜெபிச்சு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரணும் ஆண்டவரே, அப்படித்தானே ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நமக்கு நம்பிக்கை தளர்ச்சி வருகின்ற நேரத்திலே நாம் மனம் உடைந்து போகிறோம். ஆம், அப்படி அல்ல, அப்படி அல்ல. மருத்துவர்கள் கூட சொல்கிறார்கள், அப்படி அல்ல. கடவுளுடைய திட்டம் ஒவ்வொருவருக்கும் பிறக்கின்ற நேரத்திலே நம்முடைய நாட்கள், வாழ்நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நாட்களை நாம் வாழ வேண்டும். அதிலும் சின்ன நோய்கள் எது வந்தாலும் நாம் மருத்துவரை நாடி செல்ல வேண்டும். இயேசுவே சொல்லியிருக்கிறார், நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. அப்படி நாம் மருத்துவரை தேடி செல்கின்ற நேரத்தில் நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு ஆண்டவர் நமக்கு தந்தாரோ அதை நிச்சயமாக தருவார். அந்த நேரத்தில் எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே அதை தாங்குகின்ற ஒரு சக்தி எனக்கு தாரும், அந்த துன்பத்தை தாங்குகின்ற ஒரு சக்தியை தாரும். இதனை போன்று என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நோயை கொடுக்காதேயும். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அவர் எதற்காக சிலுவை சாவை ஏற்றார்? அவருக்காகவா? இல்லை. இந்த உலகம் மீட்பு பெற, நீங்களும் நானும் மீட்பு பெற நம்முடைய பிணிகளை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய கஷ்டங்களை அவர் தாங்கினார் அல்லவா? அப்படித்தானே என்னுடைய குடும்பத்திற்காக நான் இந்த பிணியை சுமக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்கு நீர் கொடுக்காமல் காத்தருளும் ஆண்டவரே, எனக்கு தாரும், நான் தாங்குகிறேன். என்னுடைய குடும்பத்திற்காக நான் தாங்குகிறேன், என்னுடைய மனைவிக்காக நான் தாங்குகிறேன், என்னுடைய கணவருக்காக நான் தாங்குகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் தாங்குகிறேன் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். தாங்க வேண்டிய அந்த தைரியத்தை தாரும். உமக்கு சித்தமானால் என்னை குணப்படுத்தும். உமக்கு சித்தமானால் என் உடலில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் அகற்றும்.
நான் துன்பப்படுவதுதான் உமக்கு சித்தமானால் உன்னுடைய கல்வாரி பாடுகளில் நான் பங்கெடுக்கிறேன், உன்னுடைய துன்பத்திலே நான் பங்கெடுக்கிறேன். ஆனாலும் என் குடும்பத்திற்கு காப்பாற்றும், என் பிள்ளைகளை காப்பாற்றும் என்று நாம் உறுதியாக ஜெபிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தியை தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எழுந்து நிற்போம். நாம் எழுந்து நின்று ஒரு பாடல், அந்த பிணிகளை எல்லாம் நம்பிக்கையோடு தியானித்த இந்த சிந்தனைகள் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். என்னெல்லாம் நோய்கள் இருக்கிறதோ, நம்முடைய குடும்பத்தில் நமது நண்பர்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் மக்கள் கேட்பது பண உதவியை விட ஜெப உதவி. எனக்காக ஜெபிங்க, என் பிள்ளைக்காக ஜெபிங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். எல்லோரையும் மனதில் நினைத்து நம்பிக்கையோடு இந்த பாடலை இணைந்து பாடுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா